கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்துல வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் அதிகாலை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒரு 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆயத்தமாகி காத்திருப்பேன். இரண்டாவது, உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பும். மூணாவது, அதிகாலையில் என்னை தேடியவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. 3 நன்மைகள் கூட நம்ம சொல்ல முடியும். மார்க் 1:35 இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே நைட் ஷிஃப்ட்ல இருப்பீங்க. சில குடும்பத்திலே நைட்டு லேட்டா செல்போன் பார்த்துட்டு இப்போ காலையில் லேட்டா எழுந்திருக்கிறாங்க. பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. நம்ம எந்த சூழ்நிலையில இணைந்திருந்தாலும் சரி, அதிகாலை வேளையிலே இருட்டோடு இயேசு கிறிஸ்து எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில நம்ம அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையிலே ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம எப்பமெல்லாம் அதிகாலை வேளையிலே காத்திருந்து ஜெபிக்கிறோமோ, முதலாவது ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கிருபை நமக்கு தருவார். மூணாவது, அதிகாலையில் யாரெல்லாம் தேடுறாங்களோ அதிகாலையில் என்னை தேடிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னும் கூட இந்த வேதபதி நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தருகிறார், என்னென்ன நன்மைகளை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு 3 காரியங்கள் மட்டும்தான் சொன்னேன். ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது கிருபையினாலே நிரப்புகிறார். மூணாவது, யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே கர்த்தரை சிநேகித்து அவருடைய சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, வேதம் சொல்கிறது அதிகாலையில் என்னை தேடிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்னைக்கு கால வேளையிலே இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது நீங்க அதிகாலை வேளையில எழுப்பி ஜெபிக்கணும் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மார்க் 1:35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. 88 சங்கீதம் 13 நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்ப அதிகாலை வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப காலை வேளையில் நம்ம ஜெபிக்கும் போது எந்தெந்த காரியத்துக்காக நம்ம விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிறோமோ அது எல்லாமே அவருடைய சமூகத்துல போய் எட்டும். அடுத்தாப்புல 5 சங்கீதம் 3 எழுதப்பட்டிருக்கு. கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டு அருளுவீர் என்று வேதம் சொல்கிறது. தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டு அருளுவீர். தூங்கி எந்திரிச்ச உடனே எந்த ஒரு மனுஷனையும் பார்க்காம அவருடைய பாதபடியிலே நம்ம தரித்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், என்ன தேவைக்காக ஜெபிக்கிறோம், நமக்கு என்ன வேணும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆனா மனுஷனை பார்க்கறதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் உடனே வரும். அதே நேரத்திலே அதிகாலையில் என்னை தேடினவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இன்னைக்கு கால வேளையில செய்தி என்ன? ஒரு 3 விதமான ஆசீர்வாதத்தை குறித்து உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவது, ஆயத்தமாய் நம்ம காத்திருக்கிறோம். ஆயத்தமாய் காத்திருக்கும் போது நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அதிகாலை வேளையிலே புது கிருபையினால நீ நிரப்புங்கப்பா. அது நம்ம ஒரு பாயிண்டா நம்ம டெய்லி கேட்டுறணும். அடுத்தாப்புல யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே கர்த்தரே தேடுறாங்களோ
அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதிகாலையில் என்னை தேடியவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் தேடும் போது அவரை நாம் பார்க்கிறோம். கடைசியில் ஒரு பாயிண்ட் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தூங்கி எந்திரிச்ச உடனே அவருடைய சமூகத்துல போய் ஆயத்தமாகி காத்திருந்து ஜெபிங்க. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்க இதயத்தினுடைய பாரங்கள் மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். காலை வேளையில எத்தனையோ குடும்பத்திலே வீட்டுல பல பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு காலை வேளையில் நம்ம அந்த செய்தி நம்ம தியானிக்கிறோம். ஒரு முக்கியமான தியானம். ஒரு வீட்டுல சமையல்ல இருந்து, படிப்புல இருந்து, காலையில என்னெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ அதுக்கு முன்பாக, சமையல் பண்ணு சொல்லி அம்மாமார் யோசிப்பாங்க, தாய்மார் யோசிப்பாங்க, சகோதரிமார் யோசிப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா காலையில தூங்கி இருந்துச்சுன்னு நான் படிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்பாக இன்னுமாக நம்ம இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் சொல்லலாம். காலை வேளையில வியாபாரத்துக்கு போவாங்க, கம்பெனிக்கு போவாங்க, காலை வேளையில வேலைக்கு போவாங்க. அதுக்கு முன்பாக, மனுஷனையே பார்க்கறதுக்கு முன்பாக காலையில் தூங்கி இருந்துச்சு இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு 2 சாட்சி வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 25 இல்ல ஒரு 30 வருஷம், ஆமா ஒரு 20-25 வருஷம் சொல்லலாம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. 2 குடும்பத்தை நான் சொல்றேன். அந்த 2 குடும்பம் இன்னைக்கு பார்த்தா சகல விதமான செழிப்பா இருக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே கையில பைபிள் எடுத்து வாசிச்சுருவாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. நான் எத்தனை வருஷ கணக்கு சொல்றேன்னா 25 வருஷ கணக்கு சொல்றேன். அந்த குடும்பம் இன்னைக்கு போய் பார்த்தா சகல விதமான காரியத்திலுமே செழிப்பா இருக்கு. காரணம் என்ன சொல்லி பார்த்தா, தூங்கி எந்திரிச்ச உடனே நேரா முழங்கால் போட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்துருவாங்க. 25 வருஷமா அப்படி செஞ்சிருக்காங்க. 2 குடும்பத்தை நான் சொல்றேன். என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். 25 வருஷமா நான் பார்த்திருக்கேன். அந்த 25 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையில தூங்கி எந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அந்த 2 குடும்பமும் நல்லா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, காலை வேளையில தூங்கி எந்திரிச்ச உடனே கையில பைபிள் எடுத்து வாசிடுவாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் 2016க்கு அப்புறம் தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்பாக நான் உலகத்துல சராசரி ஒரு மனுஷன் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை உண்டு. யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, நம்ம அவரை முகமுகமா தரிசிக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் காலையில ஃபர்ஸ்ட் தூங்கி எந்திரிச்ச உடனே இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, காலையில என் சத்தத்தை கேட்டருளுவீர் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால இனிமேல் சந்தோஷமாக காலையில தூங்கி எந்திரிச்சு இருக்கிற இடத்துல ஆயத்தமாகி அவருடைய பாதங்களை காத்திருந்து ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவன் பார்த்து கொள்வார். 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. மறுபடியும் கூட நான் சொல்றேன். நானும் உம்முடைய வல்லமையை பாடி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படிலாம் விடுதலை கொடுக்கிறார், எப்படிலாம் ஆச்சரியமாக அதிசயமாக வழி நடத்துறார், எப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மீட்டு எடுத்தார். சில குடும்பத்துல வியாதியிலிருந்து மீட்டு எடுத்திருப்பார். சில குடும்பத்துல மாந்திரியத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுல இருந்து மீட்டு எடுத்திருப்பார். சில குடும்பத்துல கடன் பிரச்சனை அழிஞ்சு போயிருப்பாங்க, அதுல இருந்து மீட்டு எடுத்திருப்பார். சில குடும்பத்துல அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க, காலையிலே நீ ஜெபம் பண்ணிடணும், காலையிலே தூங்கி இருந்துச்சு நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடணும் அப்படிம்பாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து அப்படியே நேரடியா பார்ப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு 7 வயசு குட்டி பாப்பா, அந்த குட்டி பாப்பா தூங்கி எந்திரிச்ச உடனே நேரா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவான். அந்த பாப்பாட்ட நீ ஜெபம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இன்னைக்கு நீ ஏசப்பா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமா நான் பார்த்தேன் அப்படின்பா.
டெய்லி சர்ச்சில் ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணும்போது டெய்லி ஏசப்பா பாப்பா. இன்னைக்கு கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். தூங்கி எந்திரிச்ச உடனே பாட்டு புக் எடுத்து அழகா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். மகிழ்ச்சியோடு. நம்ம தூங்கி எந்திரிச்சோட நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கிருபை வேணும். இந்த நாள் முழுதும் ஓட நமக்கு கிருபை வேணும். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே 31 நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? 31 நாளும் நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா வாழ்றோமா அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல நம்ம கேள்வி கேட்டால் அவங்க நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில ஒரே நெருக்கம் தான் பிரதர். என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர். என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே போராட்டம் தான் பிரதர். நான் டெய்லி அழுறேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று எழுதப்பட்டிருக்கு. நீர் எனக்கு தஞ்சம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்துட்டா தஞ்சம் அவர் மட்டும்தான். நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே சில குடும்பத்திலே கணவர் விட்டுட்டு ஓடிடுவாரு, மனைவி விட்டுட்டு ஓடிடுவாங்க. சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க. சில குடும்பத்துல ஊனமுற்றோரா இருப்பாங்க. சில குடும்பத்துல காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். சில குடும்பத்துலாம் கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பேங்க் லோன்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வண்டி டியூபாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நகை கடன்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபைனான்ஸ்ல வாங்கினேன்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுல பார்த்தா திருமணம் முடியாம வாலிப பிள்ளை வீட்டுல இருக்கும், நகை இல்லாம இருக்கும். எத்தனை காரியங்கள். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே காலையில தூங்கி எந்திரிச்சுன்னு சொல்லிடுவாங்க. 11 மணிக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படிம்பாங்க. 10 மணிக்கு என் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும் அப்படிம்பாங்க. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும். எந்த மனுஷனும் கூட இருக்க முடியாது. நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலம் ஆனீர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம காலை வேளையில இன்னைக்குள்ள செய்தி நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல நெருக்கம் அப்படி சொல்லி வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆள ஆரம்பிச்சிருவாங்க. என் வாழ்க்கையில நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணிருக்கேன். பைபிள் வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். ஏன்னா நெருக்கம். குடும்பத்துல வியாபாரத்துல நஷ்டப்பட்டு வந்தவன் குடும்பத்தை பார்க்கும்போது உள்ளம் ஃபுல்லா வேதனையா இருக்கும். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். ஜெபம் பண்ண போன ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது வனாந்தரமான ஒரு இடம் உண்டு, தேரிகாடு அப்படிம்பாங்க. அழகா அங்க போய் தேரிகாட்டுல போய் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவேன். காரணம் என்ன? விக்கிரத்து பேர் 13 லட்சம் கொடுத்துட்டேன். மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, தனியா வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ற ஒரு அனுபவம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நீங்க இணைந்திருக்கிறீங்க, வேற வேற நாட்டுல இணைந்திருக்கிறீங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் தேவன் தந்தது. இந்த சேனலை யார் நடத்துறா? ஒரு மனுஷன் கிடையாது, தேவன் தான் நடத்த முடியும். அதிகாலையில இணைந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கா? செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை மாற்றம் இல்லாம இருக்கா? இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. என்னுடைய வாழ்க்கையில சர்ச்சில் வேலை பார்க்கும்போது தேரிகாட்டுல போய் நல்ல ஆத்து மணல் அப்படிம்பாங்க, அதே போல தேரிகாட்டுல உள்ள மணல்ல போய் நான் ஜெபம் பண்ணுவேன். அழகா காலையில போய் ஜெபம் பண்ணுவேன், நைட்டு போய் ஜெபம் பண்ணுவேன், அன்டயத்துல போய் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு எப்பம்லாம் நேரம் இருக்கும் இருட்டோட போய் ஜெபம் பண்ணுவேன். இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு அதிகாலை வேளை நமக்கு என்ன தெரியுமா செய்தி? ஆயத்தமாகி காத்திருப்பேன். உங்க கிருபையினால நீ நிரப்புங்க. யாரெல்லாம் அதிகாலை வேளை காத்திருக்கிறீங்களோ அவரை முகமுகமாக தரிசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, முதலாவது நம்ம ஆயத்தமாய் காத்திருக்கணும். இரண்டாவது,
காலையிலே உமது கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். மூணாவது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறார். மறுபடியும் சொல்றேன், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. அப்ப காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னா இந்த வசனத்தை நீங்க சொல்லி அழகா ஜெபம் பண்ணலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அதிகாலையில தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த ஜெபம் நம்ம பண்ணியாச்சுன்னா நம்ம வீட்டுல 90% பிரச்சனைக்கு ஆட்டோமேட்டிக்கா முடிவு வந்துடும். எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. உங்க கிருபையினாலே நீ திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதுல ஆவிக்குரிய கனி இருக்கு, ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு, பரிசுத்தாவினால் நம்ம நிரப்பப்பட்டுருவோம். இன்னுமாக எல்லாம் நமக்கு தருவார். அபிஷேகத்தால் நிரப்பிடுவாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன தேவை எல்லாமே அந்த கிஃப்ட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதிகாலை வேளை நம்ம கிஃப்ட கேட்கும்போது, உங்க கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உங்க கிருபையினால என்னை திருப்தியாக்கும் என்று நம்ம கேட்கும்போது கண்டிப்பா நிரப்புவார். அதிகாலை வேளையிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எல்லா உபத்திரத்திலும் மாற்றி தர முடியும். அதிகாலையில நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். கிருபையினால் நிரப்புகிறார். அவரை முகமுகமா தரிசிக்க முடியும். ஆனா நம்ம ஆயத்தமாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நம்ம கடமை தான். அதிகாலை வேளையிலே தூங்கி எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் மேக்சிமம் யாரெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சர்ச்சைக்கு போறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். இந்த வசனத்துல ஒரு ரகசியம் இருக்கு. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வேர்டை நீங்க கொஞ்சம் ஆழமா நோட் பண்ணணும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா. அப்ப நம்ம மேல இரக்கமா இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நல்லா யோசித்து பாருங்க. நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் செஞ்ச பாவம் இதெல்லாம் யோசித்து பார்த்தாலே நான் எப்படிதான் உயிரோட இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதே பாவம் ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிருது. ஆதாம்ல இருந்து வரக்கூடிய பாவம் இருக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறக்கும் போதே நான் பாவத்துலதான் பிறக்கிறேன். இந்த நிமிஷம் வரையும் நான் எப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த காலவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, முடிவே இல்லையாம்பா. இன்னைக்கு செய்தி அதுதான். இன்னைக்கு ஆழமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் காலைதோறும் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கம் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, அதிகாலவேளை நம்ம ஆயத்தமாய் காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கும் பதில் வரும். நம்ம அழகா பாட்டு பிடிச்சு ஜெபிக்கும் போது தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது கிருபை பெருகும். அதிகாலவேளை நம்ம ஆயத்தமாகி ஜெபிக்கும் போது உங்க கிருபையினால நீ நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம அழகா அப்பாட்ட கேட்க முடியும். அடுத்தாப்புல நம்ம காலை வேளை நம்ம ஜெபிக்கிறோம்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 21 ஆகிய வசனங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்னைக்கு காலையில நீங்க யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ
அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப தூங்கி எந்திரிச்சோன்னு நான் இயேசுவை தேடுறேன்ப்பா, அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? அவரை பார்க்க முடியும். உங்க இருதயம் முழு இருதயத்தோடு தேடினீங்க அப்படின்னா தேவனை பார்க்க முடியும். தேவனை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்கிறார். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, கனம் வேணுமா, நிலையான பொருள் வேணுமா, நீதி வேணுமா, என்னிடத்தில் உண்டு அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. காலை வேளையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா, நீங்க தான் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். அது உங்க மேல விழுந்த கடமை. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. அதிகாலையில் எனக்கு இன்னைக்கு நாள்ல எனக்கு ஒரு புது பலன் வேணுமா, காலையில கேட்கணும். எனக்கு ஒரு புது பலன் தாங்கப்பா. அப்ப நம்ம காலையில என்ன கேட்கணும்? எனக்கு ஒரு புது பலன் தாங்க. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்கிறார். நமக்கு எல்லா தடையெல்லாம் நீக்கி நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம காலையில ஜெபிக்கணும். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். இப்ப சொல்லிட்டார், அழகா சொல்லிட்டார், களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். உங்க வீட்டில் உள்ள பாத்திரம் பண்டசாலை எல்லாம் நிரம்பி வழியணும் அப்படின்னா நம்ம காலை வேளையில கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படிங்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீதியின் பாதையில நடத்துறாரு, நீதியின் வழியில நடத்துறாரு. அப்ப இன்னைக்கு காலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, உங்களை நீதியின் வழியில நடத்தி நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க வீட்டுல என்னென்ன வேணுமோ எல்லாமே தேவன் தருவார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, தேவன் தருவார். உங்க வீட்டுல உள்ள பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியணுமா, கர்த்தர் தருவார். உங்களுடைய களஞ்சிய நிரம்பணுமா, கர்த்தர் தருவார். கற்பனை வேணுமா, கர்த்தர் தருவார். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணுமா, கர்த்தர் தருவார். நல்ல ஒரு பிசினஸ் பார்க்கணுமா, கர்த்தர் தருவார். ஒரு நல்ல கம்பெனி வைக்கணுமா, கர்த்தர் தருவார். ஒரு நல்ல வீடு கட்டணுமா, கர்த்தர் தருவார். ஆனா நான் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்க்கும்போது காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு நேரா சர்ச்சுக்கு போவேன். சர்வீஸ் உண்டு. சர்வீஸ் முடிஞ்சோன்னு நேரா தேர் கட்டி போயிடுவேன். அங்க போய் அழகா உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அழகா கையில பைபிள் எடுத்து உட்கார்ந்து வாசித்து. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வனாந்தரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த இடத்துல அவ்வளவு ஒரு பிரசன்னமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காலை வேளையில இணைந்திருக்கிறீங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்களை உயர்த்துறது தேவன் மட்டும்தான் உயர்த்த முடியும், எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது. ஒரு குடும்பத்துல சொன்னாங்க, வேலைக்கா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் வேலை கிடைக்கல, ஏமாத்திட்டான். எவ்வளவு? அது லட்சம். இப்படிதான் இன்னைக்கு கடைசி காலத்துல மனுஷன் நம்பி ஏமாந்து 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 போறாங்க. யார நம்பணும், யார நம்ப கூடாது தெரிய மாட்டேங்குது. நம்ம காலை வேளையில என்னோட சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரே செய்தி தான். எனக்கும் அதே தான். நானா இருந்தாலும் காலையில தேவனை தேடினால் அவரை பார்க்க முடியும். நீங்களா இருந்தாலும் தேவனை தேடினா பார்க்க முடியும். உங்களுக்கு கிருபை வேணுமா, அதிக அளவில் இணைந்திருங்க. அவருடைய இறக்கம் வேணுமா, அதிக அளவில் இணைந்திருங்க. அதிக அளவில் நீங்க இருக்கிற இடத்துல தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர படி செலுத்துங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவனை தேடுங்க. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள செய்தி, அதிகாலையில தூங்கி எந்திரிச்சோன்னு ஜெபிக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே அதிகாலையில 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். முடிந்தா இணைந்துருங்க. நீங்களும் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நைட் நேரத்துல கொஞ்சம் செல்போன் எல்லாம் சீக்கிரமா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு படுத்து தூங்குங்க. காலையில எழும்புங்க, ஜெபிங்க. தினம்தோறும் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். அதிகாலை வேளை நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதவிலே காத்திருக்கிறோம்ப்பா. ஆயத்தமாகி காத்திருக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம்
களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தி ஆக்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே திருப்தி ஆக்குங்கப்பா. யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளைக்கான கிருபைக்கான நன்றி. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்பு ராஜா, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பு ராஜா. எந்த குடும்பத்துல எந்த நாட்டில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. வேதத்தை தியானிக்க கத்த கிருபைக்கான நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவனுடைய இருதய மனக்கண்கள் தரங்க. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கக்கூடிய கிருபை தாங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியக்க வேண்டும். விசேஷமா சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்பு ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கான 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, சில குடும்பத்துல புதுசா இருந்தாங்க கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களால உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து ரகசிய நாமத்தோட வானவர்கள் ராஜா சிங்காசனத்தில் பலனை திறந்து இடமில்லாமல் போகும் சகல குடும்பத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசிரிங்க. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, வெண் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பு ராஜா, அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் கிருபையின் வரலாறு நிரப்புங்கப்பா, ஞான வரலாறு நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சேனைகளில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாம மட்டுமே ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சூழ்நிலை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே முத்திரை போட்டு எங்களை ஆசீர்வதிக்க ராஜா. எத்தனை குடும்பத்துல அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அவங்களுடைய உள்ளத்துல எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க. சில குடும்பத்திலே ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க, நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க, பசியும் பட்டினியுமா இருக்காங்க. சில குடும்பத்துல வறுமை, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் வாழ்க்கை. என் தேவன் உதவி செய்ய வேண்டும். யாரெல்லாம் கண்ணீரோடு தரப்புல நிக்கிறாங்களோ அந்த வீட்டுல வறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிங்க, குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்களுக்காக கல்வாரியிலே அப்பா எங்களுக்காக ஜீவனை தந்தீங்க. ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை அழைக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், எங்களுக்காக ஜீவனை தந்த தேவன். உம்மை நாங்கள் அழைக்கிறோம், பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் அழைக்கிறோம். இந்த காலவேளை யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு தர வேண்டும். உங்களுடைய நாம மட்டுமே விடட்டும். கற்பதுனியா ஜெபிக்கிறோம் கர்த்தர். மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க கர்த்தர் கூடங்கப்பா. தாயும் பிள்ளையமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை மீட்டு வெளியில கொண்டு வாங்க ராஜா. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, திருமணம் முடியாம இருக்கு, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிடுது, சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிள்ளி சுனியம், மாந்திரியம், ஏவல், சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, சிகரெட்டு பழக்கம், போயிலை, சில குடும்பத்துல தண்ணி அடிக்கிறாங்க, சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல ஊசி போடுறாங்க. எத்தனையோ பாவ அடிமை, இருளான எத்தனையோ அந்தகார இருளை கட்டப்பட்ட நிலைமை, பாவ அடிமையில வாழ்ந்தவங்க எத்தனை குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தோட அக்கிரம பாவத்தை எல்லாம் மன்னித்து பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாம மையப்படட்டும். காலை வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா, போட் தொழில் பொறுப்புறாங்க, இன்னுமாக காலை வேளையில விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க, காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல காலை வேளையில டீச்சர் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக காலை வேளையில வாலிப பிள்ளைகள், வாலிபைங்க வேற நாட்டுல தங்கி இருக்காங்க, வேற இடத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ கவர்மெண்ட் ஆபீஸர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல புறப்படுறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பின்னுமா தேவதை பாடுங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னம் உங்க பிள்ளைகளும்
24 மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் நீங்க கூட இருக்க வேண்டும். முன்னும் பின்னுமாக சகல விதமான பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சைல எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. மரண தருவாயில இருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஹார்ட் பிரச்சனை, இன்னுமா தலையில ஆபரேஷன், ஹோமாஸ்டர் இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, கை கால் வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, எத்தனை குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கணும். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்திலே அவசர சிகிச்சையில ஐசியூலே, சில குடும்பத்துல எம்ஆர் ஸ்கேன் இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்திலே மரண தருவாயில இருக்காங்களோ கர்த்தர் ஜீவனை கட்டளிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பரிபூர்ணமான சுகம் தந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய தழும்புகளால சுகமான என்று வேதசும்படி, எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார் என்று வேதசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க ராஜா. தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதித்து விடுங்க. எல்லா குடும்பமும் இணைந்து ஜெபிக்கிறாங்க. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சாட்சியுள்ள பிள்ளைகளா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலவேளையிலே சொந்த வீடு கட்டணும், சொந்தமா இடம் வாங்கணும், சொந்தமா வண்டி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சில குடும்பத்துல வீடு கட்டுறதுல தடை, வாழ்க்கையில தடை. காலை வேளை எத்தனையோ குடும்பத்துல போராடி ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கித்தாங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயம் விசாரிங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், குழுக்குள்ள பணம் அடைக்கணும், இந்த மாசத்துல டியூ கட்டணும். சில குடும்பத்துல பைனான்சியல் வாங்கின கொடுக்க முடியல, சொந்தக்காரன்ட்ட வாங்கின கொடுக்க முடியல, கல்யாணத்துக்காக வாங்கின கொடுக்க முடியல. கர்த்தர் உதவி பண்ணுங்கப்பா, உதவி பண்ணுங்கப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல வேலையில நிறைய பிரச்சனை இருக்குனாங்க. வேலை இல்லாம இருக்கு, சம்பளம் வராம இருக்கு, கஷ்டமா இருக்கு, நிறைய வேலை பார்க்குறாங்க, உடம்புல பலவீனம். அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்திலே அதிகாலையில் ஜெபிக்கிறேன், இரவு ஜெபிக்கிறாங்க. அவனோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்துல வயசாயிட்டுப்பா, உள்ளத்துல சோர்வு, எல்லா சோர்வு எல்லாம் நீக்கித்தாங்க. நிறைய குடும்பத்துல மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, செல்போன் அடிமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, தேவையில்லாத வீடியோ பார்க்கறது, அசுத்தமான வீடியோ பார்க்கறது. எத்தனையோ குடும்பத்துல தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பணும்பா. யாரெல்லாம் மிஷினரி மாதிரி இணைந்து ஜெபிக்கணும், பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கணும், எல்லா தேசத்துலயுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்க தேசத்தை உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எல்லா தேசத்துலயுமே பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும்பா. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பி சொன்னபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னியால் நிரப்பி ஆசிரியப்பா. யாரெல்லாம் காலவேளை தங்களை தாழ்த்தும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கொடுங்க ஆசிரியங்க. விசேஷமா இன்னைக்கு என்ன தேவைக்காக ஜெபிக்கணும், கர்த்தர் கொடுத்து எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். யாரெல்லாம் தாழ்த்தினாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. எங்களை தாழ்த்தணும், எங்களை வெறுமையாக்குறோம்ப்பா. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். தினம்தோறும் காலவெளியில் எழும்பி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, பலனை தாங்க. உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தணும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊழிய காத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொடுத்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.